அப்ப இவங்க வீட்டு பொண்ணு மட்டும் மூடி இருக்கணும். இந்து பெண்கள் வந்து உட்காந்து ரசிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. கேக்குது முஸ்லிம் பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து உரிமை இல்லை என்பது அதுல தெரியுது. தாலி இருக்கிற இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி வந்து இப்ப இதுக்காண்டி குரல் கொடுக்க காணும். நம்ம தமிழ்நாட்டுல வந்து கடையநல்லூர் சேர்ந்த முஸ்லிம் பெண் ஒருத்தர் வந்து ரீல்ஸ் போடுவாங்க. நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க. ஆனா அந்த கடையநல்லூர் பெண் என்ன செய்யறாங்க, அந்த ஹிஜாப் போட்டு போடுறாங்க. அது வந்து இந்த அரேபியர்களின் நேரடி இறக்குமதி வாரிசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பொறுக்க முடியல. எப்படி நீ போடலாம் அப்படின்ட்டு இந்த ஹிஜாப் போட சொன்னதுக்கு மயிரை வெட்டி அனுப்பின கதைலாம் ஈரான் முஸ்லீம் நாடுகளில் உண்டு. ஹிஜாப் கண்டிப்பாக போடணும்னு சொன்னதுக்கு மயிரை வெட்டிலாம் அனுப்புனாங்க. அந்த மயிருக்கு சமம் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்போ இந்த பெண் வந்து ரீல்ஸ் போடுறாங்களாம். அது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு போடுற ரீல்ஸை விட இவங்க போடுற கமெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். 10 உடனே சிரிப்பு வரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பெண்ணு பொறுத்து பார்த்து முடியல. அது என்ன செய்யுது, கடைசி என்ன போட்டு இருந்துச்சு, கடையநல்லூர் வந்து மானம் வந்து என்னால போகுது அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அந்த கடையநல்லூர் மானம் வந்து அந்த பொண்ணால போகுது அப்படி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு பொங்கி எந்திரிச்சு ஒவ்வொன்னா கேக்குது, கடையநல்லூர் மானம் வந்து இதனாலதான் போச்சா. கறி வாங்க போன குழந்தை, சின்ன குழந்தைய வந்து கறிக்கடையிலே வச்சு ரேப் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு, இது மதராசா படிக்க போன 4 வயசு பொண்ணை வந்து அங்க உள்ள முஸ்லீம் வந்து இப்படி பண்ணானே அதனால போகலையா, அடுத்தவங்க பொண்டாட்டியும் வச்சிருக்காங்க, முஸ்லீம் ஃபாரின் போன முஸ்லீமோட பொண்டாட்டியும் வச்சிருக்கானே அதனால போகலையா அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு கேள்வி, அந்த படத்துல ஒவ்வொரு கேள்வியும் செருப்பாலே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. செருப்பாலே அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது செருப்பாலே அடிச்சிருக்கு. அப்பேற்பட்ட கேள்விகள் கேட்ட உடனே செருப்பாலே அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேள்விகள் வந்து கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் பொங்கிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம இதை பற்றி வீடியோ போட நினைச்சா போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சூப்பராக ஒரு கேள்வி கேட்குது, ஏன்டா நான் போடுறது தப்புனா என்ன பார்க்கறது தப்பு இல்லையாடா அப்படின்ட்டு. அப்போ நமக்கும் தோணுது, அப்போ இவங்க வீட்டு பொண்ணு மட்டும் மூடி இருக்கணும், இந்து பெண்கள் வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க கிறிஸ்தவ பெண்கள் வந்து ரசிப்பாங்க. எந்த விதத்துலடா நியாயம் இது? அது கேட்குது, நான் என்ன அடிமையா, உனக்கு சொத்துல வந்து எனக்கு பங்குண்டா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் அநியாயம் கிடையாதுன்னு அது கேட்குது. முஸ்லீம் பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து உரிமை இல்லை என்பது அதுல தெரியுது. அப்ப இந்த பெண்ணை வந்து நம்ம புரட்சி பெண் அப்படி சொல்லி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போக விரும்பலனாலும் ஒரு கூட்டுக்குள்ள வெளியே வர பெண்ணா நினைக்கலாம். ஆனா நம்மளோட கேள்வி என்ன, இந்த பெண் அடிமைத்தனம் பேசுவாங்கல்ல, தாலி இருக்கிற இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி வந்து இப்ப இதுக்காண்டி குரல் கொடுக்க காணும். பெண் உரிமை காவலர்னு சொல்லிட்டு கையில மெழுகுத்தி தூக்கிட்டு போற கனிமொழி வந்து இதுக்காக குரல் கொடுக்க காணும். மற்றபடி இந்த பீப் சாங்க்கு பொங்கின மாதர் சங்கங்கள்லாம் எங்க போய் பிடுங்கிட்டு இருக்குங்கன்னு தெரியல. நீங்களும் அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா அந்த பெண்ணுக்கு? ஒரு பெண் வந்து அதாவது சொல்றாங்க, எவ்வளவு நாள் குட்டை குடிஞ்சிட்டு நிமிந்து கேட்குது, கேள்வி கேட்குது. மெரினா பீச்சில் கோஷம் போட்டதுக்கு வீரத்தமிழச்சி வீரப்பெண் அப்படிலாம் பட்டம் கொடுத்தீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதரவு காரம் நீட்ட வேண்டியது தானே. அங்கே உள்ள திமுக எம்எல்ஏ இல்லை திமுக அமைச்சரோ போய் அந்த பெண்மணி அந்த பெண்ணை நேராக பார்த்து நீ செய்யற சூப்பரமா, உங்க சமுதாயத்தை ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்க, நீ உனக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குதா, இவ்வளவு அக்கிரமம் நடக்குதான்னு கேட்டுக்கணும் இல்ல. அவங்க சொந்த இனப்பொண்ண அவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்க. எதுக்காகனா ஹிஜாப் போட்டு வீடியோ போட்டாலாம், வீரமாடா இதெல்லாம். அப்போ அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் பொண்ணு போறதெல்லாம் பார்க்கும்போது நான் இனிச்சா அவங்களுக்கு, ஏன்டா இவ்வளவு இது வஞ்சகம் பிடிச்சி அலையிறீங்க என்னமோ சொல்லுவாங்க. எனது உணவு எனது உரிமை, அது அந்த பொண்ணோட உணர்வு அந்த பொண்ணோட உரிமை, மூடிட்டு பேசாம இருங்க.